பாக்குற இடத்துல உட்காந்துக்கிட்டு யாரும் கொட்டாவி விட வேணாம். ஆ? ஏங்க ஆ? காலையில நீங்க வியாபாரத்துக்கு போகணும். நீங்க போய் படுங்க. இல்ல பரவாயில்ல தேனு. உன்னைய மட்டும் விட்டுட்டு நான் மட்டும் இப்படி தனியா படுக்கிறது? நான் இருக்கேன் தேனு. ஏங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இதெல்லாம் முடிஞ்சிரும். நீங்க போங்க. ஏய் பரவாயில்ல தேனு, எனக்கு தூக்கம் வரல. நான் பாத்துக்கிறேன், நீ போய் படு. நாளைக்கு புடவை கொடுக்க 2 கடைக்கு போகணும்னு சொன்னல, நீ போய் தூங்குடா. போங்க, நான் பாத்துக்கிறேன். ஆ சரி தேனு, ஏதாச்சும் ஒண்ணுனா கூப்பிடு. டேய் ஜீவா பாத்துக்கூடா. பாத்துக்கிறேன். சரி நான் போய் படுக்கிறேன் தேனு, வரமா? ஜீவா, நீயும் வேணும்னா போய் தூங்குறியா? இல்ல மதினி, எனக்கு தூக்கம் வரல. நீங்க தைங்க, நான் அப்படியே இங்க உட்காந்துருக்கேன். உங்களுக்கு பேச்சு துணைக்காது இருப்பேன்ல. நீங்க தைங்க மதினி. போதுமா? இதுக்கு முறைக்கிறதே மேல்தான். ஆனா உண்மையிலேயே பெரிய விஷயம்மா. இம்பிட்டு சீக்கிரத்துல நிறைய முடிச்சிட்டீங்க. அது மட்டும் இல்ல அத்தை, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள மொத்தமா முடிச்சு ஸ்கூலுக்கே அனுப்பிடுவோம். எத்தனை தடங்கள் வந்தாலும் சரி, இல்ல இந்த இடத்தை விட்டு துரத்தி விட்டாலும் சரி, எடுத்த வேலையை முடிக்காம பின்வாங்குற பழக்கம் எங்களுக்கு இல்ல. அம்மா, உள்ள அடுப்புல ஏதாவது வச்சுட்டு வந்திருக்க? இல்லையே, ஏண்டா? இல்ல, ஏதோ தீஞ்ச வாடை வருது. ஒருவேளை யாரு வயிறோ எரியுது போல. டேய் ஜீவா, வாயை வச்சுட்டு சும்மா இருடா. இந்தாங்க அத்தை. சரிக்கா, நான் வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். மீதி வேலையும் முடிச்சிடலாம். கொஞ்சம் தூங்கி எழுந்துட்டு வாமா. அத்தை, வேலையை முழுசா முடிச்சாதான் நிம்மதியா தூக்கம் வரும். ஏய், வீட்டுக்கு எப்படி போவ? மதினி, நான் டிராப் பண்ணிடுறேன். அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, எங்களுக்கு போக தெரியும். சரி, நான் போயிட்டு வரேன்க்கா. நான் வரேன் அந்த. போயிட்டு வா மீனாட்சி. சரி, பாத்து போ. பாய். நம்மளாம் அப்படி எதுவும் நினைச்சுக்க கூடாது. தேவையில்லாத செலவு. பேங்க்ல தானே இதுக்கும் பாத்துக்க போறாங்க. ஒவ்வொரு வருஷமும் அங்க வேலை செய்யறவங்க எல்லாரும் மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துக்கிறாங்களாம். நீ தான் எடுத்துக்காம இருக்க. ஷோ மாதவி, உனக்கு ஹாஸ்பிட்டல் பத்தி தெரியாது. தேவையில்லாம ஏதாவது ஒண்ணு சொல்லி பயமுறுத்துவாங்க. அதுக்கப்புறம் அடிக்கடி வர வைப்பாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இது நல்ல ஹாஸ்பிட்டல் தான். நீ வேற அடிக்கடி இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்ற. என்னன்னு பாக்கலாம் இரு. டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? டாக்டர் ரிப்போர்ட். சிஸ்டர், அவங்கள வர ஓகே சொல்லுங்க. டாக்டர்.
மேடம் ஆ. டாக்டர் உங்களை உள்ள ஆ, கூப்பிடுறாங்க. சரி வா. மாதவி, மீனாட்சி இங்க வராளாம். நல்லது. உனக்கு இருக்கிற பிரச்சனையை அவகிட்ட சொன்னா உன்னை நல்லா பாத்துப்பா. ஐயோ, வேண்டாம் வேண்டாம், இதெல்லாம் அவளுக்கு தெரிய வேண்டாம். ஏன் அவகிட்ட சொல்ல வேணாம்னு சொல்ற? அவளால தாங்கிக்க முடியாது மாதவி. இத பாரு, இப்பதான் அவ மறுபடியும் வேலையில சேர்ந்திருக்கா. அதுவும் இல்லாம பேங்க் எக்ஸாம்க்கு வேற அவ நிறைய படிச்சிட்டு இருக்கா. இத சொன்னா அவளால எதுவுமே சரியா பண்ணவே முடியாது. அதுக்காக உன் உடம்பு இருக்கிற நிலைமைய அவகிட்ட சொல்லாம இருக்க முடியுமா? ஐயோ, உனக்கு புரியல. இப்பவே அவ வந்து கல்யாணமே வேண்டாம், நான் உன்னோடயே இருந்துக்கிறேன்னு சொல்றா. இந்த விஷயம் தெரிஞ்சிட்டா அவ்வளவுதான். கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையே அவளை விட்டு போயிடும். இல்ல இல்ல, என்னை விட என் பொண்ணுங்க வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். தயவு செஞ்சு இந்த விஷயம் எதுவுமே அவகிட்ட சொல்லிடாத. சரியா மாதவி? மா ஆ? மா என்னமா என்னாச்சும்மா? சொன்னாங்க? ஒண்ணுமே இல்ல, சாதாரண டெஸ்ட் தான். நீ எதுக்கு வந்தேன்னு சொல்ல மாட்டேன். ஆண்டி, அம்மாக்கு என்னாச்சு? சொல்லுங்க ஆண்டி. ஒண்ணும் இல்ல மீனாட்சி, பேங்க்ல இருந்து வேலை செய்யற எல்லாரும் வருஷம் வருஷம் இந்த மாதிரி செக்கப் எடுத்துக்கணுமா. சுமத்தி எடுக்கவே இல்ல, அதான் மேனேஜர் உடனே எடுக்க சொன்னாரு. அவ்வளவுதாம்மா. போதுமா? கேட்டுட்டியா? அவ்வளவுதான்.